ஓ, என் கண்மணிகளே, வாங்க உட்காருங்க. இன்னைக்கு ஒரு அழகான செவி வழி கதை சொல்றேன். நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச கதை. ஒரு காலத்துல மருதமலை என்னும் பச்சை பசேல்னு கிராமத்துல சின்ன ராஜான்னு ஒரு 10 வயசு பையன் இருந்தான். அவன் ரொம்ப தைரியசாலி, ஆனா கொஞ்சம் சாகசம் பிடிக்கும். ஒரு நாள் சின்ன ராஜா தன் 3 நண்பர்களோட புத்திசாலி கண்ணன், தைரியக்காரன் முருகன், அன்பான செல்வி, இவங்க 3 பேரும் காட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தான். ஏய் சின்ன ராஜா, முருகா, செல்வி, வாங்க நாம இப்ப காட்டை சுத்தி பார்க்கலாம். வாங்க. யாரு முதல்ல ஓடுறாங்கன்னு பார்க்கலாமா? ஓடுங்க. ஏய், எவ்வளோ நல்லா இருக்கு. ஹை, ஜாலி ஜாலி. காட்டுக்குள்ள அவங்க எல்லாரும் சந்தோஷமா ஓடினாங்க. அங்க அழகழகான சின்ன சின்ன மலை குன்றுகளை பார்த்தாங்க. ஏய் கண்ணா, அங்க பாரு எவ்வளோ குட்டி மலை இருக்குன்னு செல்வி சொன்னா. கண்ணன், இங்க ஏதோ குறிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா தேடலாம் வாங்கன்னு சின்ன ராஜா கூப்பிட்டான். திடீர்னு ஒரு பெரிய பாறை மேல பழைய கல்வெட்டு தெரிஞ்சிச்சு. கண்ணன் படிச்சு சொன்னா, இங்கே புதைத்து வைத்திருக்கேன் ஒரு பெரிய புதையல். 3 சோதனைகளை வென்றவனுக்கு மட்டுமே இது கிடைக்கும். ஒற்றுமை, புத்தி, அன்பு, இந்த 3 இருந்தாதான் இது. அந்த கல்ல பாருங்கள், அது ஒளிர்கிறது. ஆமாம், அந்த எழுத்துக்கள் என்ன அர்த்தம்? அது ஒரு புதிர். நாம் அதை ஆராய வேண்டும். ஆமாம், நாம் அதை தீர்க்க வேண்டும். இந்த கல்ல பாத்தீங்களா? ஆமாம், அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆமா, நான் இந்த பாத்திரத்தில் மகிழ்ச்சி ஓடு வெளிக்கேறல இருக்கும். இந்த காடு அருமையாக இருக்கிறது. வா போகலாம். சின்ன ராஜா குதிச்சான். வாங்கடா, நாம போய் புதையலை எடுப்போம். முதல் சோதனை இருண்ட குகை. அவங்க போன இடத்துல ஒரு பயங்கர இருட்டு குகை. உள்ள ஊ ஊன்னு வவ்வால் சத்தம், சீ சீனு பாம்பு சீழ்க்கை. முருகன் முன்னாடி போனான். நான் தைரியசாலி, நான் போறேன். ஆனா 2 அடி எடுத்து வச்சதும் அவன் நின்னுட்டான். ஐயோ, என்னால முடியல, ரொம்ப பயமா இருக்கு. அப்போ செல்வி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, எல்லாரும் கை கோர்த்துக்கோங்க, ஒன்னா போனா பயம் போயிடும். குழந்தைகளை பார்த்து சொல்லுங்கோ, ஒன்னா இருந்தா என்ன ஆகும்? குழந்தைகள் சொல்லட்டும், பயம் போயிடும். அவங்க 4 பேரும் கை கோர்த்து ஒன்னா ஒன்னான்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. அந்த குகைக்குள்ள 4 பேரும் பயப்படாம ஒட்டுமையா கை கோர்த்து ஒன்னா ஒருத்தருக்கொருத்தர் துணையா நடந்து போனாங்க. அந்த குகை ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்தது. வவ்வால் கூட்டம் கூட்டமா பறந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிவது போல இருந்தது. கண்ணன், அங்கே ஏதோ வெளிச்சமா இருக்கு, வாங்க அங்க போகலாம். குகைக்குள்ள ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு கீழே முதல் தங்க சாவி கிடைச்சிச்சு. மேல எழுதியிருந்தது, ஒற்றுமைதான் வெற்றி. 2வது சோதனை புத்தி சோதனை. முதல் சோதனையை முடிச்சிட்டு அந்த சாவியை எடுத்துக்கொண்டு 2வது புதிரை கண்டுபிடிக்க அவங்க 4 பேரும் மேலும் அந்த குகைக்குள்ள பயணிச்சாங்க. முதல் சாவியை கண்டுபிடிச்சது போல அடுத்த சாவியையும் நாம கண்டுபிடிக்கணும். தயாரா இருக்கீங்களா? வாங்க போகலாம். அடுத்து நாம மரங்களில் ஒளிந்திருக்கும் புதிரை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு பெரிய மரம், அதன் அடியில இன்னொரு கல்வெட்டு. நான் 4 வழிகள், 1 மட்டும் சரி. குயில் பாடும் மரம், குருவி தங்கும் மரம், ஆனா புதையல் இருக்கும் மரம் எது? கண்ணன் யோசிச்சு சொன்னா, குயில் பாடுற மரம் பழமரம், குருவி தங்குற மரம் கொம்பு நிறைய இருக்கிற மரம், ஆனா புதையல் இருக்கிறது எல்லா மரத்தை விட உயரமான மரத்துல தான். அவங்க எல்லாரும் அந்த உயரமான மரத்தை கண்டுபிடிக்க யோசனை பண்ணினாங்க. அந்த நேரம் வானத்திலிருந்து நட்சத்திரம் போல ஒரு ஒளி அவங்க முன்னாடி வந்துச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஒளியை பின்தொடர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியோட அந்த மரத்தை தேடி ஓட ஆரம்பிச்சாங்க. பிறகு அந்த மரத்தையும் கண்டுபிடிச்சாங்க.
உயரமான மரத்துல ஏறினாங்க. அங்க 2வது சாவி கிடைச்சிச்சு. எழுதியிருந்தது, புத்தியே உண்மை பொக்கிஷம். குழந்தைகளை பார்த்து கேக்குறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? புத்தி இருந்தா என்ன ஆகும்? குழந்தைகள் சொல்லட்டும். சரியான வழி கண்டுபிடிக்கலாம். 3வது சோதனை இதய சோதனை. கடைசி பசங்க எல்லாரும் 2வது சவாலை கண்டுபிடிச்சு 2வது சாவியையும் எடுத்துக்கிட்டு 3வது புதிரை கண்டுபிடிக்க காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. அங்க தூரத்துல ஒரு பாறை தெரிஞ்சது. பசங்க எல்லாரும் 2வது சாவியை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல அடுத்த புதிரை கண்டுபிடிக்க 2வது சாவியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனாங்க. அங்க தூரத்துல ஒரு பாறை இருந்துச்சு. அது பக்கத்துல மெல்ல மெல்ல போனாங்க. அங்கே ஒரு வயசான பாட்டி உட்கார்ந்திருந்தாங்க. அவங்களிடம் போய் பசங்க பேசினாங்க. பாட்டி கிட்ட அந்த 3வது புதிரை பற்றி கேட்டாங்க. உங்களுக்கு புதையலை பற்றி ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்கன்னு பசங்க கேட்டாங்க. அதுக்கு பாட்டி, நான் பேச கூட தெம்பில்ல, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. பசங்க தாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை பாட்டிக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. அதே போல அவங்களும் சாப்பிட்டாங்க. பாட்டி சாப்பிட ஆரம்பிச்சதும் அந்த 3வது புதிருக்கான வாசல் திறக்க ஆரம்பிச்சது. அங்கே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. பசங்க சந்தோஷப்பட அந்த வாசல் கிட்ட போனாங்க. அங்கே அவங்களுக்கு 3வது சாவியும் கிடைச்சது. அவங்க எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. அந்த குகையில எல்லாரும் சந்தோஷமா புதையல தேட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட தேடலுக்கு பலன் கிடைச்சது. பசங்க அந்த புதையலை கண்டுபிடிச்சாங்க. அது கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்த சாவிகளை அந்த புதையல் பெட்டி கிட்ட கொண்டு போனவுடன் அது உடனே சாவியை உள்ளே இழுத்து கொண்டு பூட்டு தானாக திறந்துச்சு. பார்த்தா பெட்டி நிறைய தங்க காசுகள், விலை உயர்ந்த நவரத்ன கற்கள் அதுல நிறைய இருந்துச்சு. அதையெல்லாம் பசங்க எல்லாரும் தங்கள் கைகளால அள்ளி அள்ளி விளையாடுனாங்க. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதுல ஒரு செப்பு தகடும் இந்த பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற வழிமுறையும் அதுல இருந்துச்சு. அதுல இந்த பணம் புதையலை கண்டுபிடிக்கும் உங்களுக்கு இல்லை, உண்மையான செல்வம் என்பது தரமான பள்ளிக்கூடம் கட்டி அங்கே மாணவர்களுக்கு இலவசமாக பாடம் சொல்லித் தருவதும், ஊர் மக்கள் வறுமையின்றி வாழவும் விவசாயம் செழிக்கவும் பெரிய ஏரி வெட்டுவதும், அனைவரும் ஆரோக்கியமாக வாழ மருத்துவமனை கட்டுவதே நிரந்தரமான புதையல் அதுல எழுதியிருந்தது. பசங்க அதை படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம முன்னோர்கள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஊரை டெவலப் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அந்த பொக்கிஷ பெட்டியை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்தாங்க. பசங்க செவி வழியா சொன்ன அந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஊர் மக்கள் அவங்கள வரவேற்றாங்க. ஊருக்கு வந்த உடனே மக்களிடம் புதையல் பெட்டியில் எழுதியிருந்த தகவலை சொல்லி ஊருக்கு நல்ல பள்ளிக்கூடம், உலகத்தரத்துல மருத்துவமனை, விவசாயம் செழிக்க பெரிய ஏரி இவையெல்லாம் கட்டுனாங்க. ஊரும் செழிப்பாச்சு. குழந்தைகளும் தரமான இலவச கல்வி கற்று வாழ்க்கையில முன்னேறினாங்க. அனைவருக்கும் தரமான இலவச மருத்துவம் கிடைத்தது. அனைவரும் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. குழந்தை செல்வங்களே, நாம படிச்சு பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சாலும் அதுல ஒரு பங்கு உங்க ஊர் வளர்ச்சிக்கு கொடுத்து உதவுங்க. இப்படி அனைவரும் முன்வந்தா எல்லோருக்கும் எல்லாம் என்பது நனவாகும். என்ன குட்டீஸ், செல்வீங்களா? நான் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். பாய். மருதமலை கிராமம் இன்னும் அழகா, பசுமையா, மகிழ்ச்சியா மாறுச்சு.